வணக்கம். நான் மதினி பேசுகிறேன். எல்லா இடத்துக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி பாப்பா தம்பியும் ஸ்கூலுக்கு போகிறாங்க. நேற்றுலேருந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, கிழங்குல எங்களுக்கு புட்டை அவிச்சு தாங்கன்னு. கிழங்கு வாங்கிட்டு ஆல்ரெடி கிழங்கு வாங்கிட்டு வந்துட்டோம். புட்டை அவிக்கிறதுக்கு தான் காலையிலேயே ரெடி பண்ண போகிறோம். எல்லோரும் கருவாடு கேட்குறீங்க. நாங்கள் இன்னும் வெயில் போடலை. வெயில் நேரத்தில் மீனை வாங்கி கருவாடு போட்டு வீடியோ போடுவோம். நீங்கள் ஆர்டர் பண்ணி எல்லோரும் வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம கிழங்க நல்லா உரித்து பாப்பாவுக்கு தம்பிக்கும் காலையிலேயே நல்லா புட்டு வயிறார நல்லா சாப்பாடு. இப்போ புட்டுக்கு ரெடி பண்ணுவோம். இப்போ மரச்சனி கிழங்கு தான் எடுத்துருக்கோம். மரச்சனி கிழங்க நம்ம தோலப்பெல்லாம் நீக்கிட்டு நல்லா தண்ணியில் ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டு நம்ம அப்படியே சீவி எடுத்துட வேண்டியதுதான் புட்டுக்கு. கருவ உடையில் மயில் நிற்கிது. அரிசி பருப்பு இதுக போட்டால் சாப்பிட்டு போவாங்க. ஆடணும் சூப்பராக இருக்கும். இப்படி சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம சீவ ஆரம்பிச்சிருவோம். செம்மண், செவகாட்டு மண். ருசியாக இருக்குது. அந்த ருசி கிடைக்கும். இப்போ இன்னொரு தண்ணி வச்சு நல்லா கழுவிக்கிடுவோம். இப்போ கிழங்க நம்ம நல்லா கழுவிட்டோம். இப்போ சீவி எடுத்துக்கிடுவோம். வெங்காயம் நம்ம சீவி எடுத்துக்கிட்டோம். நம்ம தேங்காயை உடச்சி தேங்காயை மட்டும் திருவிக்கிடுவோங்க.
போய் அடுப்பில் புட்டு நாளியில் வச்சு புட்டை வச்சுக்கிருவோம். இப்போ புட்டுக்கு நம்ம ஒரு தேங்காய் எடுத்துருக்கோம். நல்லா திருவிக்கிட்டு நம்ம புட்டு நாளியில் வைக்க ஆரம்பிச்சிருவோங்க. அது மாதிரி புட்டு நாளியில் தண்ணியை ஊற்றி நல்லா சூடேறட்டுன்னு சொல்லி வச்சுருக்கிறேன். இப்போ புட்டு நாளி எடுத்து நம்ம கொஞ்சம் தேங்காய் பூவு, திருவன தேங்காய் பூவையும் திருவன கிழங்கையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புட்டு நாளிக்குள்ள சேர்த்து இப்போ அப்படியே மூடி நம்ம அடுப்பில் அவிய விட்டுருவோம். சூடு ஏறின உடனேயே அந்த மேலே உள்ள மூடியில் 3 கண் இருக்கும். அந்த கண்ணொலி ஆவி வந்துட்டுன்னா நம்ம அவிஞ்சிட்டுன்னு சொல்லி எடுத்துக்கிறோங்க. எடுத்துட்டு மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு திருவன கிழங்கையும் அதுக்குள்ளே சேர்த்து அப்படியே மூடி வச்சு அவிச்சு எடுத்துடணும். இப்போ பாருங்க, அந்த 3 கண்ணுலையும் ஆவி வந்துருச்சு, நல்லா புட்டு அவிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த புட்டை எடுத்துட்டு மறு புட்டுக்கு நம்ம அதில் எடுத்து வச்சிருவோம். பாருங்க, புட்டு நல்லா அவிஞ்சிட்டு நம்ம அப்படியே இந்த தட்டை எடுத்து புட்டு நாளைக்குள்ள போட்டுருவோம். போட்டு அதே மாதிரி தேங்காய் பூ போடுவோம். இப்போ அப்படியே கிழங்கு அள்ளி வைப்போம் புட்டு நாளைக்குள்ள. இப்போ அப்படியே மூடிடுவோம். மூடி அடுப்பில் வச்சிருவோம். அதே மாதிரி ஆவி வரணும் அவிஞ்சு புட்டு அவிஞ்சிருச்சு. இப்போ எடுத்துருவோம். இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டு கிழங்கையும் போட்டு ஒவ்வொரு புட்டா வச்சு எடுத்துக்கிருவோங்க. இப்போ அவிச்ச புட்டை இப்போ பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிட்டாங்க தம்பியும் பாப்பாவும். இப்போ அவங்களுக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ சீனியை போட்டு கொடுத்துருவோம். பாப்பாவுக்கு
மதினி போட்ட கோலம் சூப்பராக இருக்கான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள், நல்லா இருக்கான்னு சொல்லி. சுட சுட பிள்ளைகளுக்கு ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து கொடுத்தாச்சு. அவங்க ஸ்கூலுக்கு லேட் ஆகுறதுனால அவங்களுக்கு அப்படியே அடுப்புல இருந்து எடுத்து எடுத்து கொடுத்துட்டேன். சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம புட்டப்பெல்லாம் அவிச்சு எடுத்துக்கிடுவோம். எல்லாத்துக்கும் அப்படியே அடுப்புல இருந்து சுட சுட எல்லாத்துக்கும் எடுத்து ஒவ்வொரு புட்டா கொடுத்தாச்சு. லாஸ்ட்டு புட்டு எனக்கு, அதனால நான் எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு லாஸ்ட்டில் நானும் சாப்பிட்றேன். நல்லா கிழங்கு புட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுன்ட்டு ஆளுக்கு ஒன்று ஒன்றா வாங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. நீங்களும் இதேமாரி மரச்சனி கிழங்க வாங்கி பிள்ளைகள் ஆசைப்பட்டுச்சுண்டா இதேமாதிரி புட்டு செஞ்சு கொடுங்க. உண்மையிலே அருமையாக இருக்கும். நான் இப்போ சாப்பிட்டுட்டு உண்மையிலேயே அப்படியே டேஸ்ட்டு நல்லா இருக்குதுங்க. கிழங்கு புட்டோட தேங்காய் பூ கொஞ்சம் சீனி போட்டு சாப்பிட்றது. நாட்டு சக்கரை இருந்தால் நீங்கள் நாட்டு சர்க்கரையை சேர்த்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் சீனி தான் இருந்துச்சு, சீனியை தான் புட்டுக்கு சாப்பிட்றேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம வீட்டில் காலையில் என்ன இருக்கோ அதை வச்சு சமைச்சு பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பியாச்சு. இதே மாதிரி நீங்களும் ஏதாவது வீட்டில் காலையில் இருந்தால் நல்லா டிஃபன் செஞ்சு பாப்பாவுகளுக்கு தம்பிகளுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா இடத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.